வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோ லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் ரெசிபி வீடியோ. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கொத்து சப்பாத்தி ரொம்ப சிம்பிளாக ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியும் ஒரு 2-3 பல் பூண்டையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி நல்லா குயிக்காக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்பப்போ வதக்கி விடுங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்போது உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த பொடியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இந்த கொத்து சப்பாத்திக்கான மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவில் இந்த சின்னதாக கட் பண்ண இந்த சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தியில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. சப்பாத்தி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம். இங்கே ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக மல்லி இலை தூவிடுங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.